வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். அவன்கிட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருப்பா. நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, கூட நின்று எல்லாமே நின்று பண்ணி கொடுத்துட்டோம். அவங்கள்ட்ட நன்றிலாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அன்னோன் படி வந்து எங்களுக்கு நன்றி சொல்ல கிடையாது. அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் துளி கூட நன்றி எதிர்பார்க்க மாட்டோம். இன்னொன்று சில பேர் வந்து நாங்கள் அடக்கம் பண்ணி கொடுத்து நாங்கள் உங்களுக்கு டொனேஷன் கூட தரேன்னு சொன்னால் கூட ட்ரஸ்ட்டில் வாங்கக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அவங்க சில பேர் வெப்சைட்டை பார்த்து போடுறவங்கலாம் வேறு. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய காரியம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, சிம்பத்தில போய் வாங்குறீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட்டில் ரூலே இருக்குது. எத்தனை லட்சம் வேணால் தரேன்னு சொன்னாலும் வாங்க மாட்டோம். என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு 2 மாதம் கழித்து எங்களுக்கு பண்ணுங்க. அப்போ நீங்கள் எங்களை நினைவுகளை நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் இருப்போம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் எல்லாருமே எதிர்ப்பாங்க தான். பயங்கர எதிர்ப்பு, யாருமே ஒத்துக்கல. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து முக்கியமான காலகட்டத்தெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. கொரோனா நம்ம சமூகம் வந்து உலகம் பார்த்திராத ஒரு கொடூரமான காலகட்டம். அப்போ ஒரு டிவி சேனலுக்கு, ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன். அந்த பேட்டி பெரிய லெவலில் வைரல் ஆகுது. அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் இப்படி ஒரு பையன்லாம் இருக்கானா அப்படிங்கிறத அந்த கொரோனா காலகட்டத்திலாம் தெரியுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய பணிகளில் நாங்கள் துளி கூட மாறலை. ஏன்னா நாங்கள் தொடங்குறப்ப எல்லாருமே அதாவது நீங்கள் மற்ற காலத்தில் செஞ்ச பணிகளுக்கும் இந்த கொரோனா காலத்தில் செஞ்சதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும்ல, நிறைய சிக்கல் இருக்குல்ல. அப்போது அந்த சமயத்தில் உறவுகளே, சொந்த இரத்த பந்தங்களே வந்து தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து அச்சப்பட்டு அவர்கள் உடல்ல இருந்து தள்ளி நின்று பார்க்க வைக்கிற சூழல். அந்த சூழலில் இதை எப்படி துணிச்சலாக செஞ்சீங்க? உங்களுக்கு அந்த நோய் குறித்த அச்சமோ அதை பற்றின இந்த எதுவுமே கவலையோ இல்லையா? உங்கள் வீட்டில் அப்பெல்லாம் ஒன்றும் கவலைப்படலையா? ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் எல்லாருமே போகாத அப்படின்ட்டாங்க. சென்னை காலி ஆகுது. என் மேன்சனில் நான் ஒரு ஆள் தான். அப்போ உங்களுக்கு திருமணம் ஆகலை? இல்லை, திருமணம் 2023 தான். சரி. மேன்சனில் நான் ஒரு ஆள் தான் படுத்து கிடக்கேன். யாருமே கிடையாது. ஒரு விஷயம் பண்ணால் கூட பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. இப்போ ஓனர் கேட்குறாரு, ஏன்பா நீ ஊருக்கு போலையான்ட்டு. அம்மா நீ செய்கிற வேலைக்கு எங்கே போக முடியும் அப்படிங்கிற இதில் மேன்சன் ஓனர் சொல்கிறாரு. அப்போ நாங்கள் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த சமூகம் எதை கண்டு பயப்படுதோ, இந்த சமூகம் எதை தீட்டுன்னு சொல்லுதோ, இந்த சமூகம் இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்கிற ஒரு கேள்வி நம்ம மேலே முன் வைக்கிறப்ப அந்த காரியத்தை எடுத்துகிட்டு போய் இந்த காரியம் சரியான காரியம்தான், எந்த இடத்துலையும் எந்த இதுவும் வந்து இதுக்கு நம்ம மறுக்கப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்தில் இருக்கும். கொரோனாங்கிறது மக்களுக்கு ஒரு விதமான பயம், ஒரு விதமான அச்சம், நான் செத்து போயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாமே இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உறவுகளில் ஒரு 10 பேர் முன் வரும். முதல்ல 10 பேர் நாங்கள் முன்கள பணியாளர்களாக இருக்க தயார் அப்படின்ட்டு. என்னென்னா ஃபஸ்ட்டு ரோட்டில் இறக்கக்கூடியவங்க. இப்போ சாப்பாடு இல்லாமல் மாநகராட்சி என்ன பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு ரோட்டில் உள்ளவங்களை எடுத்துகிட்டு போய் ஷெல்டர் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுக்கு அடுத்தது சில பேர் ரோட்டில் மறைமுகமாக எங்கேயாச்சும் இருந்து இறந்து போகிறது, இல்லை வீட்டில் இறந்து போயிட்டா என்ன பண்ணுறேன்னு தெரியாத மனிதர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிறப்ப எங்களுக்கு அழைப்புகள்னு வரப்போ நாங்கள் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக கொடுத்தோம். எந்த அழைப்பையும் நிராகரிக்கலை. அப்போ நாங்கள் அவங்களுக்கு கூட நின்று எல்லாமே செஞ்சு கொடுக்குறது. அதை தாண்டி கொஞ்சம் வேவ் அதிகமாக அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அரசு தரப்பில் அல்லது மாநகராட்சி தரப்பில் இல்லை காவல்துறை தரப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் நிறைந்த. ஆமாம், மாநகராட்சியிலேருந்து ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. ரெகுலராக எங்களை டாக்டரை பார்க்க வச்சாங்க. ஓ சரி. ரெகுலராக டாக்டர் பார்த்து டேப்லெட் கொடுத்தாங்க, உங்களுக்கு எதுவும் பாஸ். அதே மாதிரி 10 நாளைக்கு ஒரு தாட்டி செக்அப் பண்ணிட்டே இருந்தாங்க எங்களை. கார்பரேஷனுடைய அந்த ஏரியாவுடைய எஸ்ஐ எஸ்ஓ எல்லாருக்கும் தெரியும், இந்த வேலை தான் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் எதுனா பார்த்துக்குறோம். காவல்துறையில் என்னென்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் அணுகும்போது எங்களுக்கு தேவையான விஷயம், இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் சார்னா இப்போ இருந்தாங்க D1ல் ட்ரிப்ளிகேனில், பாஸ்கர் சார்னு சொல்லி ஏசி இவங்கெல்லாம் இருக்கிறப்ப எங்களுக்கு சாப்பாடு வருமானலாம் சந்தேகத்தில் கரெக்டாக வந்து நிற்கும் எங்களுக்கு சாப்பாடு. ஃபஸ்ட்டு வார்த்தை, தம்பி சாப்பிட்டீங்களா, நான் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா முதல்லன்னு கேட்பார் இன்ஸ்பெக்டர். ஏன்னா ஓமந்துரை பக்கம் தானே, நாங்கள் அங்கே தானே அதிகமாக இருந்துக்கிட்டு இருப்போம். அப்போ எங்களை பார்த்து சாப்பிட்டியாங்கிற வார்த்தை, இல்லை சார் இன்னும் சாப்பிட்லையா, சரி உனக்கு சாப்பாடு நான் வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வரேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறுதல்லாம், ஏன்னா பேச ஆள் கிடையாது, சும்மா மூஞ்சிக்கு மூஞ்சி, ஒரு பப்ளிக் நடக்க யாரும் கிடையாது. பார்த்தா ஒன்று மாநகராட்சி வண்டி, இல்லை போலீஸ் வண்டி, ஆம்புலன்ஸ், இந்த 3 தாண்டி ரோட்டில் எதையும் பார்க்க முடியல எங்களால். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போ அடுத்ததான் முதல் டெத்து ஒன்று வருது எங்களுக்கு, அழைப்பு கொரோனா டைமில். ஆமாம், ஃபஸ்ட்டு அழைப்பு. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேரை நம்ம தான். முதல் அலையா 2வது அலையா? முதல்ல சொல்கிறேன், ஸ்டார்டிங் எங்களுடைய வேலைகளை நாங்கள் கொடுத்துட்டோம். வண்டி எங்கள்கிட்ட இருந்துச்சு, நாங்கள் அப்போல்லாம் வண்டி வாங்கிட்டோம், நாங்கள் வண்டி தரோம். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த முதல் உடல் அடக்கம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழைப்புகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. எங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி கொரோனா, எங்கள் அம்மாவை நல்லபடியாக தானம் பண்ணி கொடுத்துறீங்களா, அஸ்தி வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால், இப்படிங்கிற நிறைய அழைப்புகள் வர 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 இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க முறைப்படி பண்ணுறப்ப சில பேர் ஊர்லேயே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, ஓமந்தூராரோ எங்கே. அப்போ நம்ம வண்டி சப்போர்ட் பண்ணோம், வண்டி கொடுத்தோம், வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே விட்றது, ஃப்ரீசர் பாக்ஸ் நம்ம வண்டியில் இருக்குது. இல்லை, உங்களுக்கு எல்லாருமே கொரோனா கண்டு அச்சப்பட்டு வீட்டில் பதுங்கியிருந்தாங்க. அந்த சூழலில் உங்களுக்கு அந்த பயம் வரலையா? இல்லை, ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை 6 அடி குழியில் பண்ணுறது, இப்போ 12 அடி குழியில். அதெல்லாம் சரி, குழி சரி, உடல் சரி, எல்லாம் சரி. நான் திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு பயமும் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்கள் யாருக்குமே. நாங்கள் 10 பேர் ஃபீல்டில் இருக்கோம், நைட்டு உட்காந்து அப்படியே தான் சாப்பிட்றது, எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும். அது சரி, நிறைய இஸ்லாமியர்கள் கூட அந்த சமயத்தில் இந்த பணிகளை பண்ணாங்க. உறவுகள் தவிர்த்துட்டு நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் சார்ந்தே கூட நிறைய பேர் பண்ணாங்க. நிறைய பேர். ஏன் இதை கேட்குறேன்னா, ஒரு மருத்துவரை வந்து எங்கே சுடுகாட்டில் எங்கே மயானத்தில் புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த உடலை தூக்கிட்டு போய் அவங்க வேற எங்கேயோ வச்சு ஒரு மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆச்சு இல்லை அந்த மருத்துவர். ஆமாம், இப்போ ஒரு மருத்துவர் அவரே வந்து இதில் இறந்து போகிறாரு, அவருடைய உடல் வந்து ஒரு இடத்துல புதைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அச்சம். அதாவது ஒரு குழி தோண்டி புதைச்சி அங்கே அடக்கம் செய்கிறதுக்கு கூட அந்த சுற்று வட்டார பகுதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு அச்சம் ஒரு கொரோனா நோய்ங்கிறது. அறியாமல் நடந்த எப்படி சொல்கிறேன்னா, தும்முனா வந்துடும், பக்கத்தில் போனால் வந்துடும், பாடி போனால் வந்துடும், இப்படிங்கிற நிறையா விஷயம் இருக்கிறப்ப எல்லா விஷயத்தையும் எல்லா மக்களுக்கும் புரிய வைக்கிறதுங்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம். இப்போ நான் இந்த வேலையை செய்கிறேன், என் நண்பர்களுக்கு புரியும், ஆனால் என் குடும்பத்தார்களுக்கு புரியும்னா ரொம்ப கஷ்டம். சமூகத்துக்கா ஏன் அதுக்கு போய் உழைக்கணுமா, உனக்கு தேவையா, உன் வேலையை போய் பாரு எப்படிங்க. ஆனால் இதே அறிவு இந்த விஷயங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, அதுக்குள்ளே அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, சமூகம் தான் எனக்கு எல்லாமே. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறப்ப யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இதே ஒன்றுமே தெரியாதவங்க இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இல்லைன்னா 2வது விஷயம், உனக்கு இது மூலம் காசு வருது நீ பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும். அவ்வளோதான், தாண்டி அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடாது. அந்த சூழ்நிலையில் அதான் நடந்துச்சு. அந்த சமயத்தில் எவ்வளோ உடல்கள் வந்து இது பண்ணி நம்ம 1680 கொரோனா டைமில், கொரோனா மட்டும் 2 வேவுமே சேர்த்து 1684 உடல்கள் கூட நின்று எல்லாம் வந்து அந்த குடும்பத்தினர்களுக்காக செஞ்சு கொடுத்தீங்க. அதில் ஆதரவற்றவர்கள் உடல்களும் இருந்ததா? அது வந்து தனி. கொரோனால அந்த மாதிரிலாம் வரல, ஆதரவற்ற உடல்கள் எதுவுமே வரல. உங்களுக்கு கொரோனா வந்ததா? எனக்கு 2 தாட்டி வந்துச்சு. குவாரண்டைன் கார்பரேஷனில் இருந்து ரெகுலர் செக்கப்லாம் பண்ணேன். சரி, என்ன ஒன்றுனா என் மேன்சர்லாம். உங்கள் அம்மா பயப்படலையா? இப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கும், இளம் வயசு, இப்போ அப்பா தவறிட்டாங்க, இளம் வயசு, எந்த ஒரு நோய் நொடி நம்மளுக்கு கிடையாது, இறைவன் உதவி கொண்டு எதுவுமே எங்கள் வீட்டில் அந்த சூழ்நிலை. எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் இப்போ அந்த ஒரு 3 டெத்து ஒன்று ஆகுது. அந்த சூழ்நிலையில் நான் உடன் நின்று செஞ்சு கொடுக்குறேன், எல்லாமே பண்ணி கூட நின்று நம்ம சென்னையில் எல்லாமே இது பண்ணி பண்ணுறோம். அப்போ அந்த மக்கள் நம்ம வீட்டில் போய் பேசுகிறப்ப உங்கள் பிள்ளை இல்லைன்னா நிச்சயமாக இப்படி பண்ணிருக்கும்போது அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்ட்டு. என் ஃபேமிலியிலே ஒருத்தவங்க சென்னையில் இறந்து போனாங்க. அப்போ யாருமே ஊர்லேருந்து இங்கே வரவே முடியலை. அவங்க பையன் இருந்தாங்க, ஒரு 2 பேர், ஓகே, அவ்வளோதான். ஆனால் முழுக்க முழுக்க நான் உடன் நின்று செஞ்சு கொடுத்தேன். நன்றி எதிர்பார்த்து நிச்சயமாக கிடையவே கிடையாது. இது நம்மளுடைய கடமை, அவ்வளோதான். என் வீடும் சரி, மற்றவங்களும் சரி எனக்கானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணி கொடுத்த ஒரு விஷயம். அதனால வீட்டில் ஒரு புரிதல் வருது. இருந்தாலும் ஒரு பயம், அச்சம் எல்லா இடத்துலையும் இல்லை. அது ஒன்று. அது தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு ஊர் ஒரு பக்கம் இருக்கும், மயானம் ஒரு ஊருக்கு தள்ளி வெகு தொலைவில் இருக்கும். மயானம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய பகுதியாக இருக்குது. திரைப்படங்கள் எல்லாமே வந்து பேய்கள் இந்த மாதிரிலாம் தான் காட்டுறாங்க.
இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத உடல் எல்லாம் கொண்டு போய் எடுத்து வைக்கிறீங்க, எந்த நேரங்காலம் தெரியாமல் சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான அச்சத்தை எதுவும் வீட்டில் ஒன்றும் வெளிப்படுத்தலையா? இது வரைக்கும் உங்களுக்குமே நீங்கள் தான் பேய் பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒரு சம்பவமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் போய் வேப்ப மரத்துக்கு கீழே நிற்பேன் குழந்தையா இருக்கிறப்ப. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏய் அங்கெல்லாம் நிற்காரா? அண்ணா நான் அப்படிதான் நிற்பேங்க. என்ன பயங்காட்ட என்ன சொல்லுவீங்க? அங்கே பேய் இருக்கு, மேலே பேய் இருக்குங்க, வேப்ப மரத்தில் பேய் இருக்கு, அங்கே என்ன பண்ண போகுது பேய்? ஒன்றும் பண்ண. அப்படியே பழகி 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 வேப்ப மரத்துக்கு கீழே போனால் பேய், குளங்கள் சைடு போனால் நைட்டு 6 மணிக்கு மேலே போனால் பேய் வரும். இதெல்லாம் பிள்ளைங்க அங்கே ஒதுங்கக்கூடாது, எதுவும் ஒதுங்கக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்த இது வரைக்கும் நானும் பார்க்குறேன். நீங்களும் அந்த பேய் ஒரு பேய் கூட கண்ணில் படலை. நீங்கள் இல்லைன்னா சில சுடுகாட்டு தொழிலாளர்கள் வந்து சில இதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்களுடைய காணொலிலாம் பார்த்துருக்கோம். அப்போது அவங்க சில அனுபவங்கள், அமானுஷ்ய அனுபவங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் எந்த இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த அமானுஷ்ய அனுபவங்கள்? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என் மனசுக்கு என் பிள்ளைங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க, ஆனால் அப்படிலாம் ஒன்று இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா யாரும் இங்கிட்ட வரமாட்டாங்க, இந்த பக்கமே வரமாட்டாங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது. நம்ம கெட்டதாக போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்ல சும்மா நம்மள மாதிரியே வாழ்ந்த மனிதர்கள். இன்ஸ்டாகிராமில் மார்ச்சேரி வாசலில் போய் உட்காந்து சாப்பிடுங்க, சுடுகாட்டுக்குள்ளே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க, இப்படி போட்டு ட்ரெண்ட் ஆக்கி சுடுகாட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டா பேயா வந்துட போகுது. நாங்கள் மதியானம் சாப்பாடு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். பசிச்சா எங்கே உட்காந்து சாப்பிடுவோம்? வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நாங்கள் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒன்றுமே கிடையவே கிடையாது. என் திருமணத்தப்ப உடல் அடக்கம் மட்டும் தான் திருமண மேடைக்கு நான் போனேன். ஆமாம், இல்லை இப்போ நீங்கள் இப்போ நம்ம அரங்கத்துக்கு வந்தது கூட யாரோ ஒரு உடல் அடக்கம் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஒரு வசதி இல்லாதவங்க கேட்டாங்கன்னு நம்ம அடக்கம் பண்ணி கொடுத்து தான் அந்த இடத்துக்கு. எந்த ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு கட்டுக்கதையாக நம்ம சொல்லிப்போம். ஏன் நாங்கள் ட்ரெயினில் அடிபட்ட எத்தனையோ உடல்கள் துண்டு துண்டானதை நாங்கள் எடுத்திருக்கோம். அப்போ இதை விடவா அதெல்லாம் இதாக இருக்கும்? எத்தனையோ உடல்களை எடுத்து அந்த உடல்களை இப்போ வந்து நமக்கு ஒரு மனிதனுடைய உடல் அல்லது ரத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு நெருடலோ ஒரு முகசொலிப்போ வர்றது இயல்பு தான். இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டீங்க, எப்படி சமாளிச்சிருங்க? அதுவும் இல்லாமல் இல்லை, ஒரு இறந்த மனிதன் சாலை ஓரத்தில் திடீர்னு படுக்கிறான், சடன் ஹார்ட் அட்டாக்லாம் இருக்கான், முழு உடலாக இருப்பாங்க. அதை நம்ம டக்குன்னு தூக்கி வச்சு சங்கோச்சப்படாமல் தூக்கி வச்சுட்டு கொண்டு போய் பண்ண முடியும். ஆனால் ரயில் விபத்துகளில் இல்லை சாலை விபத்துகளில் நடக்கும்போது துண்டு துண்டாக உடல் சிதறி நம்ம கண்ணு முன்னாடி அந்த உடல் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கும். அதை எப்படி தாங்கக்கூடிய மனநிலையில் இது எங்களுக்கு? நான் இப்போயே சொல்லணேன், எனக்கு அந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னெலாம் தெரில. எல்லாரும் சொல்லுவாங்க நீ பெரிய கல் நெஞ்சக்காரங்க, நீங்களே நினச்சிருப்பீங்க இவன் பெரிய கல் நெஞ்ச. ஆனால் கல் நெஞ்சக்காரனாக இருந்தால் நானும் மற்றவங்க மாதிரி ட்ரெயினில் ஏறி கடந்து போயிருப்பேன், இல்லை ரோட்டில் மற்றவங்க மாதிரி போயிருப்பேனே. எனக்கும் அந்த இது மேலே இறக்கப்பட்டு தான் நாங்கள் இந்த வேலைக்குள்ளே செய்கிறோம். இது வரைக்கும் நான் ட்ரெயினில் அடிபட்ட பாடியோ இல்லை கூவாத்தில் 10 நாள் கழித்து 5 நாள் கழித்து வெறும் புழுக்கள் மட்டும் மற்ற உடல்களோ இல்லை கடலில் வந்து ஒதுங்கக்கூடிய தோல் இல்லாத உடல்கள் இல்லை எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே இது வரைக்கும் நான் இதை கண்டும் பயந்தது கிடையாது. எங்கள் டிரைவர்களும் பயந்தது கிடையாது. எங்கள் வாலண்டியர்ஸ் அதுக்கு மேலே, அது பொம்பளை பிள்ளைங்களாம் சுத்தம். அந்த பயம். பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. பெண் பிள்ளைகள் எவ்வளோ ரயில்வே கேஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ கூட போகிறாங்க, கூவாத்தில் இருந்தால் கூட நின்று சப்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க, அன்னோன் படி அடக்கம் பண்ண போகிறாங்க. சமமானவர்கள் அவங்க வேலையை செய்யணும். ஏன்னா இது பொதுவான அமைப்பு, யாரையும் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை நிறுவனருக்கு கூட கிடையாது. ஏன்னா அரசு சாரா தொண்டு நிறுவனம்னால. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்ப எங்களுக்கு அந்த பயத்தை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தணும்னா எங்களுக்கு தெரியாது. இல்லை பயம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. ஐயோ இப்படியா அப்படியா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இறந்து கிடக்காருங்கிறாங்க, நாங்கள் உள்ளக்க போயிட்டே இருக்கோம். ஒரு எப்படி சொல்கிறேன்னா பின்னாடி வரவன் நம்மளை பயங்காட்டிருக்கோம். ஆனால் நம்ம உள்ளக்க போயிட்டோன்னா ஓ இப்படி தானா, சரி ஓகே. சில பேர் வீட்டில் ஒரு சில கொடூரமான தற்கொலை மரணங்கள்லாம் இருக்கும்ல எடுத்திருக்கோம். செயின்லேயே தூக்கு போட்டு அப்படியே அழுகி உடல்கள்லாம் சூழ்நிலை இருந்துச்சு. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இலகுவாக நாங்கள் இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். டிரைவர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு கேஸையுமே எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு முதல் ஆரம்பத்தில் சில மரணங்கள்ல கொஞ்சம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடும் கிடையாது. இன்னைக்கு நாங்கள்
அனுபவசாலியாக இருக்கும். எங்களுக்கு கீழே வரவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இப்போ ரோட்டில் ஒருத்தர் இறந்து கிடக்காரு, என்னென்ன செக் பண்ணணும், எப்படி எடுக்கணும், மோஷன் இருந்தால் நீ எப்படி வந்து வண்டியில் ஏற்றுறப்ப எப்படி பண்ணணும். இன்னொன்று எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே வெள்ளை துணி கண்டிப்பாக ரோட்டில் இருந்தவங்களுக்கு போடும். ரோட்டில் எடுக்க சும்மா தூக்கி வச்சுக்கலாம் நீ போகக்கூடாது. வெள்ளை துணி போட்டு கண்ணியமான முறையில் பேக் பண்ணி தான் நீ வைக்கணும். அப்படிங்கிறத நாங்கள் ரூல்ஸாக வச்சுருக்கோம். இப்படி தான் இருக்கணும், இதே மாதிரி தான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துரும். இப்போ ஒரு கேஸ் எனக்கு ரிஸ்க்காக இருக்குன்னா 3வது மாடியிலே இறக்கணும்னா அதை நீ எப்படி ஈஸியாக இறக்குறது அப்படிங்கிறதே நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எந்த மாதிரி பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து இல்லை அதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் வந்ததா? அனுபவத்தில் வந்து உங்களுக்கு வேற அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இறங்க ஆரம்பிச்சவரை யாரும் பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் யாரும் எதுவும் கொடுக்கல, அனுபவத்தில் வந்தது. சரி சரி. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த வலியை குடும்பம் சுமந்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ நம்ம வந்து நடந்துக்கணும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த மரணங்களில் நீங்கள் அடக்கம் செய்த உடல்களில் அல்லது அவங்களுக்கு பின்னணி கதைகள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி மறக்க முடியாத இந்த உடலுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்துச்சு, ரொம்ப துயரமாக இருந்தது அப்படின்னு? இப்போ நடுவில் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு எழுதியிருப்பேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் உள்ள ஒரு நபர் காணா போயிட்டார், மனநல பாதிக்கப்பட்ட நபர். அவரை மாதிரி ஒரு அழகான சிரிப்பை நான் பார்த்தது கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா காலை தேய்ச்சி நடந்து கேரி பேக் வியாபாரம் பண்ணுவார். அப்போ சரி 10 ரூபா கேரி பேக்னா 10 ரூபா தான் உங்கள்கிட்ட வாங்குவார். நீங்கள் இறக்கப்பட்ட 10 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னொரு கேரி பேக் வச்சுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர் நடுவில் காணா போயிட்டார். முத்துப்பேட்டையில் காணா போகிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வீட்டில். அந்த பையன் நம்மளுடைய வாலண்டியர். அவன் ஆனால் இங்கே அங்கேன்னு சொல்லி என்ற மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், எல்லாம் பண்ணுறான். ஏர்வாடிக்கு போய் பார்க்குறாங்க, கீழக்கரை போகிறாங்க, ஒருத்தர் அங்கே பார்த்தா ஒருத்தர் இங்கே பார்த்தோன்னு சுற்றி வராங்க. அவர் இல்லை. வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். ஆனால் தஞ்சாவூரில் ஒரு 20 பாடி எஸ்பி அடக்கம் பண்ணாப்புல செய்தியாக வந்திருக்கு. ஒருவேளை எங்கள் மாமாவாக இருக்க ஏதாச்சும் இருக்க வாய்ப்பாக இருக்குது. மனம் நொந்து போய் உட்காந்துருக்கோம். டெய்லி அவங்க வீட்டில் ட்ராவலிங்லேயே இருப்பாங்களாம், தேடி என்ன பண்ணேன்னு தெரியல. ஃபோட்டோஸ் வச்சு வாங்கி கொடுக்க முடியுமாங்கிறான். சரா தம்பி கேட்குறேன்னு சொல்லிட்டேன். சனிக்கிழமை வந்துருச்சு, எங்களுக்கு அன்னோன் பாடி ஒன்று அடக்கம் பண்ணோன்னு கூப்பிட்றாங்க. அப்போ மார்ஷல்லே சொல்கிறாங்க, சார் அதில் பேர் இருக்குது, தமீம்னு பேர் கொடுத்துருக்காரு, நெய்னா மலை அப்பா பேர். அந்த பையன் கொடுத்து அப்போ தமீம்னு பேரை கொடுத்தாப்புல, நெய்னா மலை முஸ்லீம்னு சொல்லிட்டாப்புல. ரோட்டில் மயக்கம் போட்டுள்ள ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட்டாக இறந்து போகிறாப்புல. வேறு எதுவுமே டீட்டெயில் சொல்லலையா. வேறு எந்த டீட்டெயிலும் போலீஸ் அவ்வளோ கேட்டிருக்காங்க, சொல்லலை. என்னால் சொல்ல முடியலை. மனநல பாதிக்கப்பட்டோ டேப்லெட் எடுக்கலை, எதுவுமே பண்ணல. அப்போ அந்த பாடி மார்ச்சரிக்கு வந்துருச்சு, உள்ளக்க இருக்குது. நான் தான் எடுத்து அடக்கம் பண்ணுறேன். நான் போகிறேன், பாடியை பார்த்துட்டேன், பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். பள்ளியாசல் கொண்டு வந்து, பள்ளியாசலில் கவர் போடக்கூடாது, கவரை உருவி வெள்ளை துணி போட்டு முறைப்படி பண்ணணும். அதெல்லாம் பண்ணி தொழுக வச்சாச்சு. அந்த மூஞ்சை திறந்து பார்க்குறப்ப என் மனசில் ஒரு சந்தேகம், ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆஹா, என்ன இது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு. 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசியிருக்கோம். அவன் ரெகுலராக என்கிட்ட கீப் இன் டச்சிலே இருந்துக்கிட்டே இருக்கான். எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு அந்த பெயர் கூட நினைவு வரல? பேரும் வரல. தமீமு நெய்னா மலைன்னு இவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் நெய்னா முகமதுன்னாங்க ஊரில் உள்ளவங்கெல்லாம். இவர் நெய்னா மலைன்னு அழகாக கொடுத்துருக்காரு. சூழ்நிலை பாருங்கள். எடுத்து மூஞ்சி பார்த்தேன்னு டவுட்டு. என் மனசு, என் டிரைவர் கேட்குறாண்ணே உங்களுக்கு மூஞ்சி ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு ஆக்டிவாக நீங்கள் இந்த வேலை செய்யாத மாதிரி. இல்லைடா தம்பி, எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த பேரை நான் எங்கேயோ ஹியர் பண்ண மாதிரியே இருக்கேன்டா அப்படின்னு. ஆனால் இல்லை, நான் வந்தாச்சு, முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு எடுத்து அடக்கம் பண்ணோம். அப்புறம் நேராக பார்க்கிங் வரும். என் ஃபோனை சார்ஜ் போட்டு உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் பேரும் தம்பியுமே. அந்த பையன் அடித்து கேட்டால் நெய்னா மலையான்னு கேட்குறான். ஆமாங்கிறான். 1/2 மணி நேரம். அவ்வளோ பெரிய குடும்பம். உடனே அப்படி போலீஸ் பழைய ஃபோட்டோலாம் வாங்கி எல்லாம் பார்த்தா அங்கே கம்ப்ளைண்ட் இருக்குது முத்துப்பேட்டையில். இதில் ஃபோட்டோ வந்து அவர் இங்கே வந்து உங்கள் கையால் அந்த இதெல்லாம் மாறி போச்சு. மாத்திரை எடுத்துக்கல சுத்தமாக. அந்த இது தூக்க மாத்திரை, அந்த இது அவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்துக்காத சூழ்நிலை இதாகிடுச்சு. இப்போ என்ன ஒரு இதுனா, என் கூடவே இருந்த பையன் என் வண்டிக்குள்ளேயே கிடப்பான். அவன் மருமகக்காரன், எல்லாமே இருக்கு. அவன் என்கிட்ட பேசியிருக்கான். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஊரில் அவ்வளோ நோட்டீஸ் இருக்கு. அதான் வந்து விதி அமைப்புங்கிறது. யோசிச்சு பாருங்களேன், என் கைக்கு கடைசியில் வந்திருக்காரு.
நான் கூட நின்று எல்லாமே பண்ணி தொழுகை பண்ணி எல்லாம் முடிச்சு அடக்கம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அவர் தான் கன்ஃபார்ம் ஆகுது. அவங்க குடும்பம் அதறி படிச்சுட்டு அழுதுகிட்டு வராங்க. ஆனால் ஒரே மன திருப்தி என்னென்னா, என் ஊரு பிள்ளை, அவங்க சொன்னது என் வீட்டு பிள்ளை தம்பி நீ. சரி, நாங்கள் நீ இருந்து செஞ்சுருக்க. இன்னொன்று என்னென்னா, எங்கள் மில்லுக்கு அவங்கெல்லாம் ரெகுலராக வரவங்க. சரி, அரிசி மில்லு எல்லாத்துக்கும் வரவங்க. எங்கள் மாமாக்கெல்லாம் அவ்வளோ க்ளோஸு. எல்லாமே ஊரில் அத்தனை பேர் நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், வயசானவங்க அந்த வழியில் நம்மளுக்காக இறைவன்கிட்ட வேண்டிக்கிறப்ப அந்த ஒரு பாக்கியம். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து கோயம்பேட்டில் ஒருத்தர் வந்து இறந்து போய் கிடக்காரு. கால் ஃபுல்லாக அழுகி போயிருக்கு. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அவர் உயிரோடு இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டலில் ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருக்காரு. போலீஸ் அவ்வளோ பேசி பார்த்துருக்காங்க. எஸ்ஐ எல்லாருமே போய் இப்படி இருந்தால் நீங்கள் இறந்து போயிடுவீங்க கேட்கல. அப்புறம் அடுத்த நாள் போய் பார்த்தா ஆள் இறந்துட்டார், ஃபுல்லாக புழு. அப்போ நாங்கள் தான் போய் செக் பண்ணுறோம், பாடியை ஏற்றிட்டோம். போலீஸும் கூட நின்று சட்டை பாக்கெட்டு எல்லாமே செக் பண்ணி ஒன்றுமே ப்ரூஃப் இல்லை. சட்டையிலையும் அழுக்கு அடிஞ்சு இதாக போய் கிடந்துருச்சு. ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, எங்கேயுமே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன், 1 மாதம் முடிஞ்சு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு டேபிளுக்கு வந்து நார்மலாக ஒரு இந்த மாதிரியான யார் என்னங்கிற அடையாளமற்றவர்களுடைய மரணம் 1 மந்த்து வெயிட் பண்ணுவாங்க, வைப்பாங்க. அதுக்கு இடையில அந்த முழுமையாக தேடுவாங்களா இல்லை சும்மா? இல்லை கண்டிப்பாக என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க? இன்னும் நியூஸ் பேப்பர் விளம்பரம் கொடுத்துருக்கணும், சிஆர்பிசிக்கு ப்ராப்பர் ரிப்போர்ட். இதெல்லாம் அரசு போலீஸார் செய்வாங்களா? பண்ணி டாக்டர் அதை பார்த்து அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தானே எல்லாமே நடக்கும். எஃப்ஐஆர் போட்டு இருப்பாங்க, உடனே க்ரைம் நம்பர் ஒதுக்கி எஃப்ஐஆர் போட்டு அதை ஃபாலோ பண்ணி. ஏன்னா மற்றதை விட இதுதான் 194ல் அன்னோன் தான் வந்து ரொம்ப பிரச்சனை. நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க தேடி வராங்கன்னாலுமே எல்லாமே இருக்குல்ல, அதனால ப்ராப்பராக பண்ணுவாங்க. பாருங்கம்மா, நாங்கள் வந்தோம், எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி புதைச்ச பிறகு தேடி வந்தவங்க இருக்காங்களா? நிறைய பேர். அதை எப்படி கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க? நான் அடுத்தது வந்துடுறேன். இது என்ன பண்ணுறோன்னா, டேபிளில் போய் பார்த்து டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தோலில் வந்து ஒரு லைட்டாக இது மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ போய் பார்த்தா தோலை தூக்கி பார்த்தா உள்ளக்க வந்து ஒரு பேன் கார்டு ஒன்று இருந்துச்சு, ஓட்டர் ஐடின்னு நினைக்கிறேன். ஓட்டர் ஐடியை வச்சு உள் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. உள் பாக்கெட்டில் இல்லை, தோலுக்குள்ளேயே அது போயிடுச்சு, அழுகி போய். ஐயோ, ஃபேண்ட்லாம் அப்படியே கிழிஞ்ச நிலமையில உள்ளக்க போயிடுச்சு. அப்போ டாக்டர் ஒன்றே எடுத்து பார்த்துட்டு டாக்டரே சொன்னாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக நார்மலாக கண்டுபிடிக்க முடியாது. ஐ மீன் ஃபேண்ட்டுக்குள்ளே இருந்தால் பார்க்கலாம், நம்ம ஃபுல்லாக போட்டு பப்ளிக்கில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறப்ப ரொம்ப உள்ளக்க இருந்துச்சு. அப்படியே எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சா திருவனந்தபுரம் பக்கத்தில் காட்டுது, தமிழ்நாடு பார்டர். உடனே இங்கேருந்து அங்கே அந்த வந்த இதெல்லாம் பிசி என்ன பண்ணுறாங்க, உடனே இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லி, இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணுங்கள், அடையாள அட்டை இருந்தால் பிஎம் பண்ணி கூட வைங்க, ஃபேமிலி இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப இது கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிட்டோம். அனுப்பி 1/2 மணி நேரத்தில் ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டோம். பெரிய ஃபேமிலி, சென்னையில் தான் இருக்காங்க. பிள்ளைங்க துபாயில் ஒரு பையன் இருக்கான், பொண்ணு இங்கே நல்லா பெருசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நல்லா இருக்காங்க. அடுத்த நாள் அவ்வளோ பேர் வந்து வாங்கி கூட நின்று எல்லாத்தையும். அவ்வளோ செழிப்பான ஒரு மனித குடும்பத்தில் உள்ளவத்தை இவர் ஏதோ ஒரு விஷயத்தில் வெளில வந்துடுறாரு. கம்ப்ளைண்ட் இல்லை, வீட்டுக்கு எப்போதும் வந்துடுவாரா, இந்த தாட்டி தான் வரலையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அது அந்த டைத்தில் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறப்ப எங்கே ஒரு மண்ணுக்கு போக வேண்டியது அவர் முறைப்படி, அவர் ஒரு இஸ்லாமியரும் கூட, அவங்க முறைப்படி பள்ளியாசலில் கொண்டு போய் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அவங்களே பண்ணி. அவங்க தேடியும் கிடைக்கலையா, இல்லை தேடாமல் விட்டாங்களா? தேடாமல் விட்டாங்க. தேடாமல் விட்டுட்டாங்க, இறந்த பிறகு தேடி வந்திருக்காங்க. ஆமாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்களா இறந்ததுக்கப்புறம் வருவாங்களான்ட்டு. ஒரு அப்பா வந்து ரோட்டில் நடந்து வரப்போ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க, ஆள் இறந்துடுறாரு. டீட்டெயில் எதுவுமே சொல்லலை, ரொம்ப அப்படியே கான்சன்ட்ரேஷனாக போய் கோமாவில் போய் இறந்துடுறாரு. டீட்டெயில் எதுவுமே சொல்லலை. பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, திருவண்ணாமலை போவார் கோயிலுக்கு. போனால் 1 மாதம் கழித்து தான் வருவார். வேறு அந்த நம்பிக்கையில் இருந்துட்டாங்க. பக்கத்துலேயே ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அங்கே வந்து அவங்க அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, அங்கே போயிருப்பான்னு விட்டாங்களாம். நான் இவங்கள்ட்ட கேட்குறேன், ஏம்மா அண்ணன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து அப்பா இருக்காங்களா? இல்லை சார் வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்துட்டுன்ட்டு 1 மாதம் ஆயிடுச்சு, வரல. கரெக்டாக நாங்கள் 1 மாதம் 5 நாள் 35 நாளில் அந்த பாடியை எடுத்து அடக்கம் பண்ணிட்டோம். எப்போ அடக்கம் பண்ணுறோம், காலையில் 10 மணிக்கெல்லாம் போலீஸ் வந்துட்டாங்க, மதியானம் 1 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஆஹா நம்ம அப்பா எங்கேயுமே போலேன்னு சாயங்காலம் அந்த கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வருது.
வந்தால் சரிம்மா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு வெளியில் வச்சு எழுத சொல்லுவாங்கல்ல டேபிளில் உட்காந்து எழுதலாம் போனால் அந்த போர்டு ஒன்று இருக்கும். அதில் ஃபோட்டோ, அதில் வந்து ஆண் பிரேதம் கண்டெடுப்பு அப்படின்னு போட்டு ஃபோட்டோ. ஐயோ இது எங்கள் அப்பாவாச்சேன்னு அந்த பொண்ணு அழுவுதான். என்னடான்னு வந்து பார்த்தா இதான் சார் எங்கள் அப்பான்றோன்னே போலீஸ்க்கு என்ன சொல்கிறது, முடிஞ்சு வச்சு. ஏமா நடந்தது பக்கத்து தெருவில். ஒரு வார்த்தை ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கா, நாங்கள் அவ்வளோ தேடுன்னு தேடுறோம், யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுங்கிறாங்க. இந்த இருக்கு ப்ரூஃப், நாங்கள் எத்தனை பேர்கிட்ட போய் காட்டணும் தேடணும். இந்த பூக்கடைக்கு போனோம், பால் கடைக்கு போனோம். இல்லை சார் திருவண்ணாமலையிலேருந்து அவர் இப்போ தான் சார் வந்தார், இங்கே டீ குடிக்க போகிறேன்னு தான் சார் போனார். மாதிரி மரணங்கள் வந்து டீ குடிக்க தானம்மா போனார். அப்புறம் ஏமா நீங்கள் இல்லை சார் அப்படியே திருவண்ணாமலையே போயிட்டார் போலன்னு நாங்கள் நினச்சோம். யசுவர் எவ்வளோ அஜாக்கிரதைத்தனமாக அந்த சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வலிக்கும். பட் நம்ம பிள்ளைகளாக நின்று செஞ்சுட்டோம். இப்போ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த நீங்கள் செய்கிற இந்த காரியத்துக்கும் அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? வீட்டில் உங்களுக்கு இப்போ தான் திருமணம் ஆயிருக்கு, வீட்டில் எப்படி பொண்ணு கொடுத்தாங்க? காதல் திருமணமா? இல்லை காதல் திருமணம் இல்லை, அரேஞ்ச். பட் பிடிச்சி நல்லா நிம்மதியான ஒரு அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படி வந்து. ஏன்னா அந்த புரிதல் சேர்ந்து வாழக்கூடியவங்களுக்கு அந்த புரிதல் வேணும். நான் கூட யோசித்தேன் சின்ன பொண்ணு என்ன பண்ண போகுது அப்படிங்க, நம்மளை விட ஒரு 5-6 வயசு சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஆஹா என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசித்தேன். பட் இன்றைக்கும் சரி, ஏன்னா நீங்கள் அந்த டைமில் இப்போ வெளியே போவீங்க, சுடுகாட்டு போயிட்டு வருவீங்க, அந்த அந்த உடல்கள்லாம் வந்து. ஏன்னா இப்போ நீங்கள் புகைப்படம் காட்டினீங்க, அந்த புகைப்படத்தை என்னால் ஃபோனில் கூட பார்க்க முடியல, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. நீங்கள் அதை நேரில் இருந்து பார்த்து அந்த உடல்களை தொட்டு தூக்கி வச்சு அந்த அழுகுனது, புழு வச்சது, துண்டு துண்டாக இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணி அந்த ஒரு வேலையை செய்கிறீங்க, ஒரு இறைப்பணியாக செய்கிறீங்க. ஆனால் அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து வாழும்போது அதை புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க தான் வந்து ஃபோட்டோ போடுறதுல கோஆர்டினேட்டர். பாடிஸ்லாம் பிரிண்ட் அந்த ஃபோட்டோ போட்டு கட்டில் வைக்கிறது. உங்கள் பணியோட அவங்களும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் வந்து கோஆர்டினேட்டர் மாதிரியே எல்லா ஃபோட்டோ பிரிண்ட்டு போடுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பாடி அவங்க நோனாக்கி கொடுத்துருக்காங்க எனக்கு. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இந்த இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறையா. அதே போல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, என் பையனை 42 நாளாக காணும், 32-33 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் மார்ச்சில் ஒரு பாடிக்காக நின்றுட்டுக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க, இந்த பையனை எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்மளும் பார்த்துட்டு பார்த்த மாதிரி இல்லை, ஏன்னா 7ஆம் வயசு எங்கேயாச்சும் மனம் இதில் போயிருப்பாப்புல அப்படின்ட்டு விட்டாச்சு. யதார்த்தமாக அவங்க சொன்ன ட்ரெஸ் கோடு, ஆக்சுவலாக நான் வேறு ஒரு கேஸுக்கு மிஸ்ஸிங் தேடிட்டுக்கிறப்ப அவங்க சொன்ன ட்ரெஸ் கோடு இன்னொரு ஒரு பாடி மேட்ச் ஆகுது. உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்கள்ட்ட நைட்டு பேசி எல்லாம் பண்ணால் அந்த பையன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாடி எடுத்து நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம் 1 மந்த் கழிச்சு. ஏன்னா ஆஃப்டர் 43 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த அந்த வலி வேதனை பெத்த பிள்ளைக்கு கடைசியாக அதை செய்ய முடியாது சொன்ன. இப்போ நாங்கள் நின்று அந்த அம்மாலாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் நம்ம பையன் மனநல பிரச்சனை இல்லை குடும்ப பிரச்சனையில் தற்கொலை பண்ணிக்கிறாப்புல. ஸோ அப்படிப்பட்ட இதில் இறந்துடுறாப்புல. அந்த மாதிரி சீனாரியெல்லாம் பார்க்குறப்ப ஒன்றும் கிடையாது. நான் பைக்கில் போயிட்டுக்கிறப்ப சைக்கிளில் போகிறவனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டால் போதும், நான் பஸ்ஸில் போகிறப்ப நடந்து போகிறவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டால் போதும். இவ்வளோ தான் வாழ்க்கை. இல்லை, இப்போ உங்களுடைய இந்த பணிகளுக்கு என்ன வருவாய், உங்களுடைய தொழில் என்ன இருக்குது, எப்படி சமாளிக்கிறீங்க? இது வேறு எதுவும் நிதி ஆதாரங்கள் இருக்கா? உறவுகள் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க பொது நிதி தான். இப்போ நாங்கள் போட்டு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு பெருசாலாம் வருமானம் கிடையாது. ஏதோ இல்லை உங்கள் குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு வந்து நாங்கள் தொழில் செய்கிறோம். என்ன தொழில்? மனைவி வந்து ஃபேஷன் டிசைனர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஒரே புள்ள தான், நம்மளுக்கு பெருசாக பொருளாதாரம் இந்த பக்கமும் நான் கொடுக்கணுங்கிற ஒரு இது இல்லை கட்டாயம். என்னால் என்ன முடியுமோ நான் அதை வச்சு வாழ்க்கையின் சிறப்பாக கடைக்குட்டி பையன் அப்படிங்கிறனால ஆமாம் என்னங்க பார்த்துக்கிறாங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம யாரை பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, யாருக்கும் துரோகம் செய்ய நினச்சது இல்லை. எல்லார் வாழ்க்கையிலையும் சண்டை இருக்க தான் செய்யும். சண்டையை சமாளிக்கக்கூடிய குணம் இருந்தால் கணவன். சிறப்பு காலித், ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த அனுபவங்கள் வந்து நிறைய பார்க்குற நம்ம பார்வையாளர்களுக்கும் சக மனிதர்கள் மீதான நேசத்தை வந்து மேலும் வளப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட உரையாடியதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்வும் மேலும் வளம் பெறவும், உங்களுடைய சமூக பணிகள் தொடரவும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.